Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு 6th standard maths worksheet இருக்கு இல்லையா, second worksheetக்கான answers நம்ம பார்க்க போறோம். First Roman, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. Choose the correct answers. First one என்ன, 6654 இன் அருகிலுள்ள ஆயிரங்களின் முழுமைப்படுத்த கிடைப்பது. The number of 6654 is rounded off to the nearest thousand as dash. இந்த 6654 அப்படிங்கிற நம்பருடைய 1000 வேல்யூவை நம்ம ரவுண்ட் பண்ணணும். சரியா, நமக்கு பிளேஸ் வேல்யூ தெரியும் இல்லையா, 1s 10s 100 நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ நம்ம கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கவுண்ட் பண்ணோம்னா 1s 10s 100 1000 நம்ம எங்கே கொண்டு வரோம், இந்த இடத்துல. அங்கே என்ன நம்பர் இருக்குது, நமக்கு 6 அப்படின்னு இருக்குது. இப்போது ரவுண்டட் வேல்யூ நம்ம முழுமைப்படுத்தணும் அப்படின்னா 5 6 7 8 9 இந்த நம்பரில் எந்த நம்பர் இருந்தாலுமே அதனுடைய அடுத்த நம்பர் +1 நம்ம சேர்த்திக்கணும். சரிங்களா, இந்த நம்பரை விட கம்மியாக இருந்ததுன்னா, இப்போ 1 2 3 4 வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கு பிஃபோர் வேல்யூஸ் எழுதணும். இப்போ இங்கே 6 அப்படிங்கிறது இந்த நம்பருக்குள்ள ஒரு நம்பர் இல்லையா, அப்போது 6ஓட 1 கூட்டினா என்ன ஒரு நமக்கு 7ன்னு கிடைக்கும். சரியா, முழுமைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன போட போகிறோம், 0 போட போகிறோம். சரி, இதுதான் முழுமைப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எந்த எண்ணை 100களில் முழுமையாக்கினால் 10500 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The number which on rounding off to the nearest 100 gives 10,500. இங்கே 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 4 ஆப்ஷனை வச்சு தான் நம்ம இதுக்கான ஆன்சர் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 100th பிளேஸ் அப்படின்னு என்னது, 3rd டிஜிட். இந்த 3rd டிஜிட்டை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா நமக்கு 10,500ன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ கண்டிப்பாக கிடைக்காது, ஏன்னா இங்கே 0 இருக்குது இல்லையா. தென் செகண்ட் வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு என்னது, இங்கே 1s 10s 100 5 அப்படின்னு இருக்கா. 5க்கு அடுத்த டிஜிட் நம்ம பார்க்கணும். அடுத்த டிஜிட் என்னவா இருக்குது, 4 அப்படின்னு இருக்குது. நம்ம என்ன சொன்னோம், 5 6 7 8 9 இந்த எந்த நம்பர் இருந்தாலுமே அந்த வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். பட் 4 அப்படிங்கிறது இந்த நம்பருக்குள்ளே இல்லை. அப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 10,500 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா, இங்கே வந்து இந்த நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அடுத்த வேல்யூ 7ஆக இருக்கா, அப்போ இங்கே 1 கூட்டிக்கணும், அப்போ 600ன்னு வரும். ஸோ இதுவும் இல்லை, இங்கே 600 அடுத்த நம்பர் 0வாக இருக்குது, இதை கவுண்டிங் எடுத்துக்க முடியாது. அப்போ செகண்ட் ஒன் தான் ஆன்சர் கரெக்ட். ஓகேவா. தேர்டு ஒன் பார்க்கலாம். ரூபாய் 2000க்கு எப்பொருள்களை நீங்கள் வாங்குவீர்கள். விச் ஐட்டம்ஸ் கேன் யூ பை ஃபார் ₹2000. ஸோ இங்கே பேட் வந்து 1400, ஹெல்மெட் வந்து 940, க்ளவுஸ் வந்து 550, பேட் வந்து 650 அப்படின்னு இருக்குது. ஏதாவது பொருள் நம்ம வாங்கணும். மேக்ஸிமம் வந்து இந்த பொருள் வாங்கினோம்னா 3 பொருள் வாங்கிறதுக்கு அமௌண்ட் பத்தாது. ஸோ ஏதாவது 2 பொருள் நம்ம வாங்கலாம். எந்த 2 பொருள் நம்மளால் வாங்க முடியும், 1400க்கு பேட் வாங்க முடியும், அதுக்கப்புறம் 550க்கு க்ளவுஸ் வாங்க முடியும். அதாவது அப்ராக்சிமேட்டாக ₹2000 நமக்கு வந்து வந்துடும் இல்லையா. ஸோ ஆப்ஷன் சி. மட்டை அப்படின்னு என்னது, பேட், மற்றும் காலுறை அப்படின்னு என்னது, க்ளவுஸ். சரியா, ஆப்ஷன் பி. காலுறை அப்படின்னா பேட் ஆக்சுவலாக, க்ளவுஸ் அப்படின்னா கையுறை இல்லையா. ஸோ செகண்ட் ஒன் கையுறை மற்றும் மட்டை, செகண்ட் ஒன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். தென் ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். 76 வரிசைகள் கொண்ட 2 சக்கர வாகனங்கள் நிறுத்தத்தில் வரிசைக்கு 102 2 சக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டால் மொத்த எண்ணிக்கைக்கான எது உகந்த அருமையான மதிப்பீடாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 72 வரிசையில் 2 வீலர்ஸ் வந்து நிறுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 72 வரிசையில் நிறுத்துகிறாங்க அப்படின்னா மொத்தம் வந்து 102 ஒரு வரிசைக்கு வந்து 102
டூ வீலர்ஸ் வந்து நிறுத்த முடியும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இது எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். இது 76, இது 202. இதனுடைய ரவுண்டட் வேல்யூ நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இங்கே 2 டிஜிட் மட்டும்தான் இருக்குது. இதனுடைய ரவுண்டட் வேல்யூ பார்த்தோம்னா 10th பிளேஸுக்கு தான் செய்ய முடியும். ஸோ இங்கே 6 அப்படிங்கிறது நம்ம சொன்ன அந்த நம்பர் 5, 6, 7, 8, 9ல் ஒரு நம்பராக இருக்குது. ஸோ இங்கே 1 ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 80 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே நமக்கு 102 அப்படின்னு இருக்குது. அப்போது 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுத்தோம்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிடலாம்? இதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 80யும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8000 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 5th சம் பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. சூஸ் த ராங் ஒன். எது தப்பாக இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். முழுக்கள் கழித்தலை பொறுத்து பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போது 4 - 3 = 3 - 4 இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலாக 4லேருந்து 3ஐ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 1ன்னு கிடைக்கும். 3லேருந்து 4ஐ வந்து சப்ராக்ட் பண்ணால் -1ன்னு கிடைக்கும். ரெண்டும் ஈக்குவலாக கிடையாது. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. இதுவே தவறு தான். அடுத்தது ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா? முழுக்கள் பெருக்கலை பொறுத்து சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யும். பெருக்கல் அப்படின்னா அந்த மல்டிப்ளிகேஷன். இப்போது 2 × 1 இதுக்கு × 3 இங்கே 2 × 1 × 3 இதை மாற்றி இப்படி போடுறோம்னாலும் நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? ஈக்குவலாக தான் கிடைக்கும். 2 × 1 2, 2 × 3 வந்து நமக்கு 6ன்னு வரும். இங்கேயும் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 3 × 2 வந்து நமக்கு 6. அப்போது இது வந்து கரெக்டு. தேர்டு ஒன் பார்க்கலாம். முழுக்கள் கூட்டல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யும். இதுவும் நிறைவு செய்யும். பங்கீட்டு பண்பு வந்து கூட்டலில்னா அப்படி எடுத்துட்டோம்னா இதுவும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இதே நம்பர் எடுத்துக்கலாமா? 2 + 1 + 3 = 2 + 1 + 3. இதுக்கு ப்ராக்கெட் நம்ம மாற்றி போட்டோம்னாலும் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஒன்றே தான் வரும். இங்கே வந்து 2 + 1 3யா? 3 + 3 வந்து 6. இங்கே 2 + இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4. இப்போ 6 = 6ன்னு கிடைக்கும் இல்லையா? இதுவும் நமக்கு ப்ரூவ் ஆகுது. லாஸ்ட் ஒன் 0 ஆனது முழுக்களில் கூட்டல் சமணி. கூட்டல் சமணின்னா என்ன அர்த்தம்? அதாவது அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு வேல்யூவை 0வோட ஆட் பண்ணும்போது நமக்கு சேம் வேல்யூவே கிடைக்கும். சரியா? ஆனால் மல்டிப்ளிகேஷனில் 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வேல்யூ 0ன்னு வரும் இல்லையா? ஸோ ஒரு வேல்யூவோட 0வை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு சேம் வேல்யூவே கிடைக்கும். அதாவது கூட்டல் சமணி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நம்ம ரீட் அவுட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்டான ஆன்சர். சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகே.